श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसित कामधेनुं ஏழுதா சேர் இல்ல இங்க இதுல வீடியோல नीला तुंगस्तनगिरितटी सुप्तमुत्पोद्यकृतं पारात्यं स्वं शुचिशतशिरसिद्ध मध्यापयन्ती तोच्चिष्टायां सजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूयैवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியுள்ளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கு கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோர் ஓதுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் சாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காக்கும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழைந்து மைந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லை வடநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து அவருக்கு திருவாராதனம் பண்ணி முடிக்கிற பொழுது என்ன சொல்லுவோன்னு கேட்டா, உபதேச அபதேசேன கிருதான் அகரஹர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமான் கடைசியில ஏதோ தப்பம் தவறுமா பூஜை பண்ணியிருக்கேன் மன்னித்து விட வேண்டும்னு கேட்டுக்கணும். இந்த இன்னைக்கு பாசுரத்துல இது ஒரு உட்கருத்தும் உண்டு. இதுவரையும் பார்த்தோம் சில பெண்களை 6, 7, 8, 9 முதல்ல பிள்ளாய்ங்கிறதுனால ஒரு அப்பாவி பெண்ணு இன்னசென்ட் என்று சொல்வார்கள், கொஞ்சம் இளம் வயதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்துல எல்லாம் தெரிஞ்ச பெண், ஞானம் அதிகம் பெற்ற பெண் சொன்ன தேசமுடையாய் திருவேலோர் எம்பாவாய்ன்னு அந்த பார்த்தாலே அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். முகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க. ஆங்கிலத்திலையும் சொல்லுவாங்க ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். அப்படி அடுத்த பாசுரத்துல இருந்தா பணக்கார பெண் பார்த்தோம். நேற்று பாசுரத்துல அதாவது தூமணி அதுல அந்த இந்த கருத்து என்னன்னா, நேற்று பாசுரத்துல நாமும் அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே எதையாவது கேட்கிறோம், கேட்டா கொடுப்பானாங்கிறது சந்தேகம் வரக்கூடாது, கொடுப்பாங்கிற மகா விசுவாசம் இருக்கணும். அதுதான் பிரபத்தியில ஒரு அங்கம். முதல்ல கார்பண்யம் ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லுது. ஹெல்ப்லெஸ்னஸ் ஆங்கிலத்திலே, தமிழிலே கை முதல் இல்லாமை.
என்னால் எதுவுமே இயலாதுன்னு என்ன தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை என்ன கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யக்கூடாது. அதனால்தான் ரெண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் சொன்ன செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அதுக்கு பேர் பிராத்திகூல்ய வர்ஜனம்னு பேர். முதல்ல இந்த நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுணும், அதுக்கப்புறம் பாசிட்டிவா. அப்புறம் மறையில சொல்லக்கூடிய பொருள்களை இது செய், பரமநடி பாடின்னு ஒரு 6 சொன்னாரா, அதை செய்யணும். அதனால ஆனுகூல்ய சங்கல்பா, ஒரு முடிவாக பண்ணணும். ஹிமன் நாராயண பிரீத்தியர்த்தம் கரிஷ்யன்னு சொல்லுவோம். சாத்விக தியாகத்திலையும் சொல்லுவோம், பகவான் அவன் தான் பண்றான், இருந்தாலும் என்ன ஒரு கருவியா வைத்துக் கொண்டு பண்றான். அனேன ஆத்மனா கர்த்தரான்னு சொல்லி ஒரு சங்கல்பம். ஆமா, அதுக்கப்புறம் முடிவு பண்றோமா இல்லையாங்கிறது கூட அடுத்தது கேள்வி. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், ஸ்நானம் பண்றதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட சங்கல்பம் அப்படி சொல்லுவோம். தினம் எல்லாத்துக்கும் எல்லா சங்கல்பம். அவன் தான் எல்லாம் சர்வம் வாசுதேவா. இன்னைக்கு பார்ப்போம். இப்படி அப்படி பண்ணும் பொழுது இந்த நேத்தி பாசுரத்துல பார்த்தது, அவன் எப்பாவது வரட்டும் கண்ணன், நான் காத்து கொண்டு இருக்கிறேன், அதுவரையும் தூங்குறேனே, வரவரையும் நான் தூங்குறேன், ஸ்கூல் ஆரம்பிக்கிறவரையும் நான் தூங்கிட்டோமான்னு கேட்கிறேன் குழந்தைக்கு. 8:30க்கு தான் ஸ்கூல்னா 8 மணிக்கு எழுந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி. அதனால அப்படிப்பட்ட ஒரு தைரியமான பெண் நேத்தி. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிற சுவாமி அழகா சாதிச்சார். வேற ஸ்தானிகர் சுதர்சன சுவாமின்னு பெருமாள்கிட்ட கிட்டக்க போயிருக்கிறவர். எப்படின்னா, ஏன் கிட்டக்கன்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் உண்டு. பெருமாள் கிட்டக்க நாம் இருக்கணும். இங்க இருக்காருன்னு சொல்றதுனாலயே நம்ம கிட்டக்க தான் இருக்கோம். இருந்தா கூட அதை உணரணும், இங்கதான் இருக்காருங்கிறத உணரணும். அழகா சொன்னார். நாங்க கூட வேடிக்கையா சொல்லுவோம், காஃபியோ அல்லது பாலோ எதுவுமோ நல்லா சூடா குடிக்க கூடாது அப்படின்னு நாங்க வேடிக்கையா சொல்லுவோம். இவ்வளவு அந்தர்யாமி அவர் சொன்னாரு, அழகா ஒரு சரித்திரம் சொன்னார். கொப்பளம் அந்தர்யாமையா அவர் இருக்கிற பொழுது நான் சூடா சாப்பிட்டா அதுக்காகவே நான் ஆற வச்சு சாப்பிடுறதுன்னு. எப்படி பெருமாளுக்கு தியாகராஜ பாகவதர் ஆற வச்சு கொடுக்கணும்னு சொன்னாரோ தெலுங்குல, அது மாதிரி இங்க ஆற வச்சு கொடுக்கணும். அதுதான், அதை வச்சுதான் ஒரு பெரிய ஆச்சாரியர் நடாது ஒரு அம்மாள்னு பேர் அவருக்கு. அவர் ஆண் தான், புருஷன் தான், ஆனா அவருக்கு பேர் அம்மாள்னு பேரு. நிறைய பேர் சம்பிரதாயம் தெரியாதவன் அது தப்பா நினைச்சுவாங்க, என்ன அது அம்மாளுங்கிறீங்க ஆண் பகங்கிறீங்க அப்படின்னு. அது திருத்தந்தையார் ஊர்ல இல்லாத போது பெருமாளுக்கு பால் நைவேத்தியம் அமிஷை பண்ணுன்னு சொல்லிட்டு போனார் பிள்ளைகிட்ட. அப்ப அவர் அம்மாட்ட போய் பால் வாங்கிட்டு பெருமாள் சன்னதியில வச்சா அம்மா சுட சுட கொடுத்தா, கொதிக்க கொதிக்க கொடுத்தா. அப்ப நினைச்சார், எப்படி கொதிக்க கொதிக்க குழந்தை சாப்பிடும் அப்படின்ட்டு ஆத்தி கொடுத்தார். அதனால்தான் நடாதுரம் அம்மா இப்போ ஒரு பெரிய ஒரு 74 சிம்ஹாசனாதிபதியில் அவர் ஒருத்தர். அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கணும், பிரேம. இந்த பொண்ணு வரட்டுமே, பெருமாள் நான் சொன்ன வரமாட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காவோ. ஒரு வாழாவு இருக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவான். எழுப்பரா மாமா, இப்ப சொன்னாரே, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று சகசிராமன் சொல்லி முடிச்சாச்சு, 2 தடவை ஆவர்த்தியாச்சு, எழுந்திருக்கல. இப்போ அடுத்தது தோடி ராகம். நோற்று சுபர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோம் வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டோரு நாள். இப்பதான் சொன்னேன், எப்பாவது தந்துருவான் நம்ம கேட்டதை. போற்ற பறை தரும், பறை மோட்சம், பறை வாத்திய கருவி. பறை மூலமா நம்ம என்ன வேணா கேட்கலாம், அன்பு பக்தி இப்படி வேணா எது வேணா கேட்கலாம். நல்ல சொற்கள், நாம பேசும்பொழுது மற்றவங்கள்ட்ட நல்ல சொற்கள் பேசணும். ஒரு வேற அனாவசியமான சொற்கள் பேசக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்தி வந்தார் ஒருத்தர், அவரை தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது. நேத்தி தான் பழக்கம், நேத்தி இல்லை முந்தானாதான். அவர் அந்த நண்பர்னு சொல்லணும். அந்த நண்பரை அறிமுகப்படுத்தியது எனக்கு இது ரொம்ப வேண்டியவர். அவரை சின்ன குழந்தையிலேருந்து தெரியும். அவரை ஒரு ஏன்
60 வருஷமா தெரியும். ஆனால் அவர் சொன்னார் இந்த இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து அவர் அறிமுகப்படுத்தினார். சொன்னால் அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் உதவி செய்ய முடியுமா அவருக்குன்னு கேட்டார். முடிஞ்சா செய்கிறேன். அப்படிதான் இது பண்ணணும். முதல்ல நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. இந்த மாதிரி நான் செஞ்சுடுறேன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் தசரதன் கொஞ்சம் மாட்டினுட்டான் விஸ்வாமித்திரர்கிட்ட. இந்த மாதிரி வந்தால் உடனே எல்லாத்தையும் நான் என்ன வேணா சொல்லுங்க நான் கேட்குறேன்னா ராமனை அனுப்பு அப்படிங்கிற கூட முடியாதுன்னுட்டான். அப்புறம் வசிஷ்டர் சொன்னார், அவர் வந்து ரொம்ப பெரியவர், அதனால ஒன்றும் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நீ அனுப்பினோடனே கூட ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ லக்ஷ்மணன் சார் அப்படி அனுப்பிச்சுட்டார் தசரதர். அதனால முதல்ல எடுத்தோடனே யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுப்பார். ஏன்னா இந்த அவர் நண்பர் என்ன நண்பருக்கு உதவி சொன்னால் அவரே என்ன பண்ணார், தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசினார். இந்த குடும்பத்தில் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, பிள்ளை கல்யாணம் ஆகிடுது, பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படிதான் சொல்லி வரிசையாக சொல்கிற. எனக்கு மனம் பதபதக்கு ஒசுங்கோ அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு. திருப்பாணாவில் சொன்ன 2 ஐயோ இல்லை, இது ரொம்ப ரொம்ப மோசமான ஐயோ. ஐயோ இனிமே அவரை பார்க்கக்கூடாதோ. சுவாமி குலசேகர ஆழ்வார் என்னுடைய பாசனத்தினுடைய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அம்மனாய்ங்கிறது குலசேகர ஆழ்வார். நோற்றுச்சவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்த குலசேகர ஆழ்வார் குந்தமாலை எழுதினாங்கிறது உங்களுக்கு தெரியும். 40 ஸ்லோகம். சில பேர் இன்னும் கூட நிறைய சொல்கிறான், 45 கூட சொல்கிறான். அவர் சொன்னார், கொஞ்சம் கடுமையாகவே சொன்னார், நல்லவர்களை தான் நம்ம பார்க்கணும் அப்படி தானே சொல்லணும், அதெல்லாம் அப்படி தான் சொல்லணும். இப்போல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அவர் சொன்னார், கெட்டவர்களை பார்க்கக்கூடாது. மாத்ராட்சம் சீன புண்ணியான். ஏதோ நம்ம பிறந்திருக்குச்சே நான் சந்தோஷமாக இருக்கோம், சில பேர் சந்தோஷமாக இல்லை, சில பேர் அப்படி இருக்குச்சே சந்தோஷமாக இல்லாதவங்க என்ன காரணம்னு இன்னும் மற்ற மதத்தில் காரணம் இதுவே கண்டுபிடிக்க முடியாது. காரணமே பிறக்கும் போதே ஒருத்தன் பணக்காரனாக பிறக்கிறான், ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறான். ஏன் பிறந்தாங்கிறதுக்கு நமக்கு நம்ம சனாதன தர்மத்தில் காரணம் சொல்ல முடியும். போன ஜென்மத்தில் அவன் ஏதோ தவறு செய்திருக்கான்னு சொல்ல முடியும். ஆனால் போன ஜென்மமே இல்லை மற்ற மதத்தில், அடுத்த ஜென்மமும் இல்லை அடுத்த மதத்தில். அது மாதிரி இங்கே மாத்ராட்சம் சீன புண்ணியாட்சணமபி பவதோ பக்திஹீனான் பதாப்ஜே. உன்னுடைய திருவடியில் யாருக்கு இறைப்பற்று இல்லையோ அவங்கள பார்க்காதே இருக்காரு குலசேகர. ஏன்னா அவர் ஊரில் கேரளாவில் நிறைய பேர் வஞ்சி காலத்தில் எல்லாரும் புண்ணியவசாலிகளாக இருந்திருக்கா போல். மாஸ்ரௌஷம், காதல கூட கேட்கக்கூடாது, காதை பொத்திக்குங்கன்ட்டார். தமிழ்ல சொல்லுவாங்க, ஈயத்தை காய்ச்சி ஊற்று அப்படின்னு சொன்னார் காதுல. என்னென்ன மாஸ்ரௌஷம் ஸ்ராவ்ய பந்தம் தவ சரிதம் அபாசிய அந்நதாக்கியான ஜாதம். அப்புறம் மாஸ்மார்ஷம், எதை நினைவுக்கு வச்சுக்கூடாது. மாதவத்வாம் அபிபுவன பதே தேஜசா பன்னுவானான். அப்புறம் எனக்கு என்ன வேணும் இனிமே, மாபூவம் தத்சபரியா ரஹிதோ ஜன்ம ஜன்மாந்தரே. இனிமே எனக்கு ஜன்மம் பிறவி எடுத்தால் உன்னை நீங்கிய ஒரு எண்ணம் நீங்கிய பிறவி வேண்டாம், உன்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் எல்லாம். அவன் இன்னொன்னு சொன்னார், பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். உன்னுடைய அருளாலே என்னுடைய பிறவிகள் எல்லாமே புண்ணியமான பிறவிகளா இருக்கணும்னு சொன்னார். இங்க நிறைய நினைக்கணும் இந்த பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். சரித்திரம் மாறிடுத்திருக்கோம். கண்ணனை விட்டாச்சு, ராமனை பிடிச்சோம். பண்டோரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் போற்றும் முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல். முன்னாடி கேட்டதுமே, ஊமையோ செவிடோ அனந்தலோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே
தேற்றமாய் வந்து நீ திரவேலோரம் பாவாய். அதே பிரச்சனை தான், கதவு திறக்கல. முதலையும் சொன்னா கடைசியிலையும் சொன்னா மாற்றமும் தாரோரோ வாசல் திறவாதான். முன்னாடி சொன்ன பொண்ணுக்கு அந்த அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன அறிவுரை? கதவை தான் திறக்கல, வாயால் ஏதாவது பதில் சொல்ல மாட்டியா? அதோ வரேன், வரல, நான் நீங்க நீங்க போங்க, நாளைக்கு தான் நான் வரேன், ஏதாவது சொல்ல வேண்டாம். வாயத்திற்கு பதில் சொல்லாம இருக்கக்கூடாது. ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருக்கக்கூடாது. நாங்க வகுப்புல சொல்லுவோம், கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் கேட்டா, ஒண்ணு அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தம், இந்த ஆன்சர் விடை தெரியலேன்னு அர்த்தம். ஒண்ணு அதை வந்து தெரிஞ்சாலும் தான் காட்டிக்காம இருக்கணும். நம்ம கெட்டிக்காரன் காட்டினா கண்ணு போட்டுருவாங்கன்னு அது மாதிரி என்னென்னவோ ஒரு எனக்கு சம்ஸ்கிருதம் படிச்சதுனால, அலங்காரம் படிச்சதுனால ஒரு 20 தெரியும். அந்த ஏன் சொல்லலை ஒரு அது வந்து ரொம்ப அழகான அலங்காரம் சொன்னா இது பரிணாமம்னு பேர். அந்த அலங்காரத்துக்கு பரிணாமகான்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் இங்கிலீஷ்ல சொன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது மாற்றம்னு அர்த்தம். பரிணாம வளர்ச்சின்னு நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது டெவலப்மெண்ட்டுக்காக வளர்ச்சி. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு பையன், சின்ன பையன்னு வச்சுக்கோங்க, 25 வயசு, 22 வயசு பொண்ணு, இப்பெல்லாம் 6 மாசம் வித்தியாசம் போகணுங்கிறீங்க, அதனால 24. இந்த 24 6 மாசம் 24 6 கேட்கறான் கேள்வி, நீ என்ன காதலிக்கிறியா? அவ பதில் சொல்லாம இருக்கா. பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒரு பழமொழியை விட்டுருங்க. ஐயோ அந்த பொண்ணு ஒன்னதாண்டா காதலிக்கிறான்னு எல்லாரும் கிளப்பி விட்டுவாங்க, ஏற்றி விட்டுவாங்க. இல்லைன்னா மௌனமா இருந்தா உங்க பிடிக்கலன்னு அர்த்தம். உன்னை கண்டாவே ஓடி போயிடு, என் கண்ணுக்கு எதுக்கு நிற்காது. எத்தனை அர்த்தம் அதில் ஒரு நான் 20 அர்த்தம் சொல்றேன் நாவிகள். அதனால இப்போ அதை வச்சுதான் நாங்கள்லாம் இதெல்லாம் சொல்றோம். சம்ஸ்கிருதம் படித்தா அவ்வளோ அழகு. ஒரு சின்ன கேள்வியா அவள் வாயை திறக்காம இருந்ததுக்கு இவ்வளோ அர்த்தம். வாயை திறந்தாலே அனர்த்தமா இருக்கு, வாயை திறக்காம இருந்தது அர்த்தம் நிறைய சொல்றோம். அப்படி இங்கே மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு முதல்ல கேட்டா, கடைசியில தேற்றமாய் வந்து திறவேலோர் என்பாவா. இவ இவ இந்த சொன்னே இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு, விரதம் அனுஷ்டானம் பாவை நோன்பு இதெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டா. அவ கெட்டிக்காரி, முன்னாடியே முடிச்சுட்டா. அதனால முன்னாடியே முடிச்சதுனால மாடியில தூங்க, ஜம்முன்னு ஒரு மாடி வீட்டுல தூங்க. அதனால மாடி வீட்டுல தூங்க பார்த்து தூக்க கலக்கத்துல நம்ம மாடி படியில லிஃப்ட் எல்லாம் கிடையாது. லிஃப்ட் எல்லாம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப எல்லாம் கை வச்சா கதவு திறக்கணும், திறக்கலன்னு கை மாட்டிக்காம இருக்கணுமே. அதனால உள்ள போறது, அதுக்கப்புறம் சுவிட்சை ஒருத்தர் வெடிக்கா போனேன் ஒரு கல்லூரிக்கு, இங்க கலைக்காவேரி கல்லூரிக்கு போனேன். ஒரு 2-3 பேர் கூட இருந்தாங்க. சுவிட்சை தட்டினாங்க, மேலே போறதுக்குள்ள அது கீழே போறது. அந்த என்ன பண்றது தெரியல. சரி கீழே போயிட்டு மேலே எப்பயும் மேலே தானே வரணும், கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு மேலே வரணும், 2வது மாடிக்கு போகணும்னு சொன்னோம். அந்த மாதிரி அது சுவிட்சே சரியா இல்லை. அது மாதிரி உள்ள போனா அதே மாதிரி மாடிப்படியிலேருந்து இறங்கும் பொழுது, அந்த காலத்துல மாடிப்படி தான், லிஃப்ட் இல்லை. மாடிப்படியிலேருந்து இறங்கும் பொழுது தூக்க கலக்கத்துல தடுக்கி விழுந்துட்டா அது பயம் தோழிகளுக்கு, அச்சம். தேற்றமாய் வந்து திறவேல். ஜாக்கிரதையா எழுந்து, நான் அன்னைக்கே சொன்னேன், எழுந்திருக்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் படுக்கையில உட்கார்ந்து அதுக்கப்புறம் எழுந்துக்கணும். ஏன்னா வயசானா இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும், காலை உடைச்சிக்க கூடாது. எங்க எது பொருள் இருக்கு வீட்டுல அறையில ஞாபகம் வச்சுக்கணும், இடிச்சுக்க கூடாது எல்லாம். அதனால தேற்றமாய் வந்து திறவேல். இது சாதாரணமா பெண்ணை கூப்பிடும் பொழுது. அதே மாதிரிதான் அந்த ஆச்சாரியில சொல்லும் பொழுது, நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் யாருன்னா ஆச்சாரம். ஏற்கனவே நன்றாக படித்து விட்டு பல விரதங்களை மேற்கொண்டு பல வேள்விகளை யாகங்களை செய்து யஜ்ஞங்களை செய்து அதை மாணவர்களுக்கும் காட்டி, நோற்று எல்லாம் ரெடியா இருங்க, நம்ம எல்லாம் விசா வந்துடுத்து சொர்க்கத்துக்கு போகலாம், பஸ்ல ஏறிடலாம்னு சொல்ற அளவுக்கு ஆச்சாரம். சொர்க்கம்னா நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மோட்சம் தான். நீ சொர்க்கத்துக்கு போனா திரும்பி வந்துடணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நரகத்துக்கு போனாலும் திரும்பி வந்துடணும். அதனால நமக்கு மீதி பாவமும் புண்ணியம் கழியணும். இந்த புண்ணு வேடிக்கை நாங்க சொல்லுவோம், புண்ணியம் 2 பாவம் 2 பண்ணிட்டா 2ஐயும் நல்லிஃபை பண்ணலாமா? அது பண்ண முடியாது. நான் 2 பாவம் பண்ணியிருக்கேன், 2 புண்ணியம் பண்ணியிருக்கேன், சரியா போயிடுமா? கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆகும். இதுக்கு 2 நாள் அங்க இருக்கணும், இதுக்கு 2 நாள் அங்க.
அப்படி நோற்றுச்சு வர்க்கம் புகுகின்ற அம்மன் யாரு? தாயா நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியரை தாயாக நினைக்க. குலசேகர ஆழ்வார் அந்த ஊர் வஞ்சிக்களம் ஜனங்களுக்கு, அந்த ராஜ்ய ஜனங்களுக்கு தாயார். அது எப்படின்னா அப்பாவா இருக்கணும்னு ரகுவம்சத்துல காளிதாசன் சொன்னா, அதனால பெற்றெடுத்த அப்பாங்கிறது ஒண்ணு எல்லாருக்கும், ராஜா எல்லாருக்கும் அப்பா. ராஜாவை நம்ம சும்மா அப்பான்னு கூட சொல்லக்கூடாது, கடவுளா நினைக்கணும். பிரதமர் மோடியை சேவிக்கணும் நம்ம அப்பா செஞ்சு. அப்படி ஏன்னா நல்லவனா இருக்கிறதுவாகவும் ஒண்ணு காதுக்கும் காரணம். அதனால அப்பா குழந்தைக்கு எதுவுமே நல்லதுதான் நினைப்பார். அப்படி அம்மாவும் அப்படிதான் நினைப்பா. அதனால்தான் பெருமாளே தொமைவா மாத்தாச்ச பிதாத்துவமே. அப்புறம் இங்க அம்மனாய் மாற்றமும் தாராரோ. இப்போ அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஆசிரியர் மாணவர்களுக்கு, இந்த மாதிரி மேல மதங்கள் இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம் தவிர வேற ஏதோ இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ சங்கர பாஷ்யம் படிச்சுட்டு தான் வியாச சூத்திரத்துக்கு சங்கர பாஷ்யம், ஆதிசங்கர பாஷ்யம் படிச்சுட்டு தான் ராமானுஜ பாஷ்யம். அப்பதான் உங்களுக்கு புரியும் எது ரைட்டு, எது பெட்டர், எது சிறந்தது, மிகச்சிறந்ததுன்னு தெரியும். தோஷம் சொல்லல. அப்படி அவங்கெல்லாம் ரொம்ப ரெக்கமெண்டா ஆர்கியூ பண்ணுவாங்க, இது எங்களுக்கு தான் சரி, உங்களுக்கு தான் சரியில்லை. ஏன்னா வேடிக்கையா சகசநாமத்துல சொன்னா அணுகுன்னு பெருமாளுக்கு பேரு. சின்ன கண்ணுக்கு தெரியாத ஆட்டம் அணுகு. புருகத்துங்கிறான் அடுத்தது. பெரிய இந்த 14 லோகத்தை விட பெரியவர் தான். ஒரு அணுன் மாலத்துனீங்க அணு பிருகத். ஒரு ஒல்லிப்பைய அப்படிங்கிறீங்க கிருஷாகா. அப்புறம் ஸ்தூலகா குண்டுங்கிறீங்க. அப்புறம் நிர்குணகாங்கிறீங்க. அப்புறம் சகுணகாங்கிறீங்க. பண்புகள் இருக்குங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது பெருமாளை? அப்பதான் ஆச்சாரியன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மாற்றமும் தாராரோ. அவங்க கேட்கிறாங்க வாசல் திறவாதார்னு ஆச்சாரியர் கேட்கிறாங்க. அந்த கேட்டை திறந்து விடுங்க, நாங்க உள்ள போய் படிச்சுக்கணும். ஞானம் புஸ்தகத்தெல்லாம் என்னென்ன புஸ்தகம் இருக்குன்னு லைப்ரரியில இருந்து எடுத்து கொடுங்க, நாங்க படிச்சுக்கணும். வாசல் லைப்ரரி வாசலை திறங்க. ஒரு கல்லூரி போனேன், அவங்க ஒரு லைப்ரரின்னு ஒருத்தர் இருப்பாங்க, நூலகர்னு ஒருத்தர். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க ஒரு லேடி வேற. அதனால நான் ஒரு புஸ்தகம் எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்க மாட்டீங்க, அதனால கொடுக்க மாட்டேன். எப்போதுமே நாம எப்படிதான் புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வச்சிருவோம், படிக்கவும் மாட்டோம், அதை யாருக்கும் திருப்பியும் தர மாட்டோம். வாங்கின புத்தகத்தை திருப்பி தர மாட்டோம். அதாவது இரவல் வாங்கின புத்தகத்தை திருப்பாங்க. கதவை பூட்டியே வச்சுருவாங்க லைப்ரரியில அந்த அம்மா. அதனால அப்படி ஒரு கல்லூரி, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பள்ளிக்கூடம் நாங்கெல்லாம் படித்த போது நூலகமே இருக்கிற மாதிரி தெரியல, நூலகம் இருந்த மாதிரி தெரியல, நூலகம் இருந்த மாதிரி தெரியல. அதனால லேப்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் படித்தோம்னு பேர், ஒன்றும் லேப். அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இப்போ அப்படிதான் இருக்கு. இப்போ அப்படிதான், இப்போ அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் ஒண்ணு. நூலகத்துல குழந்தைகள் படிக்கிறதுக்கு நிறைய புஸ்தகம் வேணும். இப்போ நான் படிச்சது அண்ணாமலை பல்கலைக்கழகம். அங்க சம்ஸ்கிருதத்துக்கு 1,00,000 புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தை நீங்க எடுத்துட்டு போய் தொலைச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, கவலையே படக்கூடாது. உங்ககிட்ட 10 ரூபா வாங்கி அந்த புஸ்தகத்தை திருப்பி ஜெராக்ஸ் பண்ணு. அப்படி ஜெராக்ஸ் பண்றதுக்கு இப்ப ஃபெசிலிட்டி எதுக்கு? அப்படி மாற்றம் வாசல் திறவாதான். அப்புறம் இந்த பொண்ணு சொல்றா, ஏன்னா ஏற்கனவே நோற்றுச்சவர்க்கம் புகுகின்ற அம்மனாயா இருக்காளா, அதனால அவளுக்கு எல்லாம் தெரியுமா, கெட்டிக்காரத்தனமா இருக்காளா. இங்க கண்ணன் எங்க ஆத்துல இல்லை, எங்க வீட்டுல இல்லைன்றா. இந்த பொய்யெல்லாம் சொல்லாத, எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் பொய் சொல்லி. அதனால நாற்றத்துழாய் முடி நாராயணன் துளசி வாசனை அடிக்கிறதுலே நீ கூட கண்ணன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். நீ மாடியில வேற இருக்க, நான் மாடி ஏறி வரணும் உங்களுக்கு. அதனால அங்கேருந்து அடிக்கிறது. ஃப்ரிட்ஜில் பலாப்பழம் வச்சிங்கன்னா நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, நானே எடுத்துருவேன் வெளியில. ஏன்னா ஃப்ரிட்ஜில் பலாப்பழம் வச்சிருந்தேன், வாசனை பூரா வந்துடும், வீட்டுல பூரா வாசனை. பூவை, புஷ்பத்தை, மல்லிகை பூவை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வச்சா மற்றதெல்லாம் விடப்படும், இது வாடாத இருக்க மாதிரி மற்ற பொருளாக வாடும். சரி, எதுக்கு சொல்ல. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய மாணவர் இங்க இருக்கார், அவர் சொன்னார்,
பெருமாளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சதை சமர்ப்பிக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த என்னுடைய மாணவன். அவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி தெற்கு சித்திர இதில் இருக்க. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஆசிரியரை விட மாணவன் கெட்டிக்காரனா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. அவர் என்கிட்ட சொல்றாரு, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்களா பூவை? நான் சாத்த மாட்டேன். அப்படி இங்க வந்து மாற்றம் வாசல் திறவாதான் நாற்ற துழாய், வாசனை அடிக்கிறது துழாய், திருத்துழாய்னு சொல்றோம். அதுதான் நமக்கு பிரசாதம். அது வந்து ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். கீழே விழுந்த துளசி காலில் படும்னு சொன்னா எடுத்து ஓரமா போடணும். ஒண்ணு அது அழுக்கா இருக்கும், அது சாப்பிட முடியாது. அது இல்லைன்னா இது சுத்தம் பண்ணி சாப்பிடலாம். அதை எடுத்து காதுல வச்சுக்கூடாது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அது நான் கண்ணாடி போட்டிருக்கேன், அது நல்லா நிற்கும், ஒரு கிலோ கூட நிற்கும். அப்படிலாம் அப்படி வச்சுக்கூடாது, காதுல வச்சுக்கூடாதுன்னு சாப்பிடும். அப்ப எங்க வச்சுக்கிறது? பையை கொண்டு வரலையே. ஒரு நாள் குங்குமத்தை கையில கொடுத்துட்டார், நல்ல தாழம்பூ வாசனை அடிக்கிற குங்குமம் திருக்குறளப்பன் சன்னதியில. அது கையில வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தர், கையில தான் வாங்கணும்னு ஒருத்தர் பேப்பரும் கொடுத்துட்டார் கட்டுறதுக்கு. தாயாருக்கு மஞ்சள் காப்பு கொடுக்குறா, அது வாயை கட்டி எடுத்துன்னு வரும். நெத்தியில விட்டாம தூள்ல தடவக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள். நாற்ற துழாய், திருத்துழாய்க்கு அவ்வளவு மரியாதை. எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய அப்ப சொன்னார் குலசேகராழ்வார். இவர் சொன்னார் பக்திக்கு எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு அழகா சொன்னார் வரையறை. கை கூப்பணும், பக்தேனா அஞ்சலினா, அஞ்சலி இருக்கணும். கை அம்னா விஷ்ணுக்கு பேரு, அகாரம் முதல் எழுத்து. எல்லா மொழிகளிலும் முதல்ல ஏதான், ஏபிசிடி இங்கிலீஷ்ல ஏதான். அதனால இங்க தமிழ், சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல ஏதான். அதான் அகார வாச்சோ விஷ்ணுன்னு பேரு. இந்த கை கூப்பினோமானால் அந்த விஷ்ணுவை அம் ஜலயதி, நீர்ப்பண்டமாக உருக்குகிறது. கை கூப்பினா போடும். வரதசர பட்டர் இந்த தாயார் சன்னதிக்கு தாயாரை சொல்லும் பொழுது அவர் பெருமாள் சன்னதியெல்லாம் இருந்து குணரத்தன கோஷம் சாதிச்சார். அப்போ அதுல ஒண்ணு சொன்னார், ரோட்ல போறான் ஒருத்தன், வடக்கு உத்தர வீதியில ஒருத்தன் போறான், ஒருத்தர் போறார் மரியாதை சொல்லும். அதனால அவர் பக்தர் என்ன பண்ணார், நேரம் இல்லை, தாயார் சந்நிதிக்கு போய் பிரதர்ஷனம் பண்ணி சேவிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அதனால அவர் என்ன பண்ணார், கை கூப்பினார். கை கூப்பிட்டு போயிட்டார். நாழியாச்சு, ஏதோ ஒரு காரணம், வேற வேலை இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் திருப்பாவைப்பு பேசுறாங்க. இதுதான் முக்கியத்தரமான வேலை. அப்படி சொல்ற அவர் தாயார் நினைச்சாலாம், பராசரப்பட்ட சொன்னார், இவன் பாட்டு கை கூப்பிட்டு போயிட்டான், இவனுக்கு ஏற்கனவே மோட்சம்ங்கிறது சொல்லி விட்டு கொடுத்துட்டேன், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், பெருமாட்டு புருஷகாரத்துவம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், சிபார்சு பண்ணிட்டேன். சிபார்சுங்கிறது ஹிந்தி, அது தமிழ் கொடுத்துரும். ஷிஃபார்ஸ் அது வந்து என்ன, இவனுக்கு வேற என்ன மோட்சத்துக்கு மேல இவனுக்கு என்ன ஒன்றும் தெரியல, கை கூப்பிட்டானே அப்படின்னு நினைச்சாலாம் ஸ்ரீ ரங்கநாயகம். அப்படி பராசரப்பட்டர் அழகா சொன்னார். ஒரு ஸ்லோகம்லாம் சொன்னா 61 ஸ்லோகம். அதில் கடைசியில சொன்ன பலசுத்தியா சொன்ன, நீங்கள்லாம் ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்கணும்னா சசுகம், இன்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சசுகம் சாதாரணமா சொல்லுவா, அதை நான் சொல்ல நாழியான்னு சொல்லலை. நல்ல நிர்துக்கம்ங்கிற ஒரு இன்பம் கலந்த துன்பமா இருக்கக்கூடாது, துன்பம் கலந்த இன்பமா இருக்கக்கூடாது. அப்படிதான் வாழ்க்கை உண்டு சாதாரணமா. பெருமாளை பிரார்த்திக்கிற போது அவர் சொன்ன, நம் பக்கத்துல நண்பர்கள்லாம் இருக்கார். இவர் வந்து என்னுடைய, அதாவது சமீபத்தில் தான் தெரியணும், என்னன்னா சில வருடங்கள் முன்னாடி தான் இவரை தெரியும். இவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கலேன்னு தாபப்பட்டேன், வருத்தப்பட்டேன். நம்மாத்துக்கு எழுந்தொருளி நிறைய ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணியிருக்காரு. பக்கத்துலயும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன், பக்கத்து வீட்லயும். அவ என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி எம்பெருமானை சேர்ந்த பெரியவர்களே நாம வீட்டுக்கு அழைத்து நமக்கு நாம மரியாதை பண்ணணும். திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தார், மாலையை பெருமாள் மாலை எடுத்து எனக்கு போட்டார். இதெல்லாம் வந்து அந்த அதாவது திடீர்னு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அப்படி நான் இவர் வருவார்னு எதிர்பார்க்கல, யாருன்னே தெரியாது. அப்படி எதுக்கு சொல்ல வர, மாற்றம் தான் வாசல் திறவாதான் நாற்றத்துழாய்மொழி நாராயணன். நாராயணனை பத்தி ஏற்கனவே நாராயணனே நமக்கே பரி தருவான்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டா, அதனால நாராயண சூக்தம் சேவிச்சுக்கணும். நாராயணன் நம்மால் சொன்ன இந்த இடத்துல எப்போதும் முன்னாடி சொன்ன மாதிரி
2ஆம் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள், அப்புறம் 3ஆம் பாசுரம் ஓங்கியோர் இழந்த, எல்லாத்துலேயும் நாமும் நம்பாவைக்கு நாமும் என்ன எல்லாம் கூடி இருந்துதான் எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம தேவிக்கணுங்கிறதுனால நம்மால் சொன்னான். என்னால் சொல்லல, சுயநலமா நம்மால் எல்லாரும் வாங்க இந்த பொண்ணையும் கூப்பிடுறா போற்ற அந்தி உலகம் அளந்தாயடி போற்றின்னு போற்றி சொல்லிட்டா. 6 போற்றி சொன்னா தாயார் கோதாதேவி அந்தி உலகம்ங்கிற பாசுரத்துல. இங்க வந்து போற்ற போற்றி போற்ற பறை தரும். பின்ன மேல போலாம் புண்ணிய நாள். அவன் புண்ணியனா நாம புண்ணியமா? நாம புண்ணியனா? எங்காத்துக்கு ஒருத்தர் வருவார், அவர் பேர் என் பேர் தான் சம்பத்குமார். எனக்கு வீட்டில் சம்பத்குமார் பேரு, திருநாராயணன் அபிஷியல் நேம். செல்லப்பிள்ளைங்கிறது என்னைக்குமே இருந்தது இல்லை, அடி வச்சது வாங்கி தான். அதனால செல்லப்பிள்ளை இல்லை, 3 பேரு பெருமாளுக்கு மேல்கோட்டையில. செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளையே வாரும்னு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் 400 பொம்மை இருக்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாள் அந்த பெண்ணுக்கு, அரசி இளவரசி கிட்ட 400 பொம்மை சேர்த்து வச்சிருந்தா. 400 பொம்மைன்னா என்ன, பெருமாள் தான் சேர்த்து வச்சிருந்தா. அதுல அவருக்கே அவன் சொன்னா, அந்த முஸ்லீம் ராஜா சொன்னா நீ எடுத்துக்கோ, வந்தா எடுத்துக்கோன்னா. அதனால செல்லப்பிள்ளையே வாருன்னு கூட்டார், கையில வந்துட்டாரு செல்லப்பிள்ளை. அவருக்கு பேரு ராமப்பிரியன். அது தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சா நீங்களே எனக்கு சொல்லுங்க. நாங்களே இப்போ உங்களை கூட ஒவ்வொருத்தரா இங்க வந்து ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த எங்களுக்கு கூட இருந்து வீடியோல விழுந்தா இவர் என்னார்னு சொல்லலாம். அதனால திருப்பதிலையும் என்னடா அது நிறைய பேர் வந்து அழகா சொல்றாளேன்னு நினைச்சுப்பான். அதுக்காக என்ன புகழ்வா, அதுக்காக. அதனால எல்லாமே சுயநலம் தான். அந்த செல்லப்பிள்ளையே வாரணுன்னு அந்த பெருமாள் ஏன் ராமப்பிரியன்னு பேருன்னு கேட்டா, ராமனுக்கு எப்படி அவன் பிரியமா இருக்க முடியும் அச்சாவதாரத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணான் ராமன், விபீஷணனுக்கு ஸ்ரீ ரங்கநாதனை கொடுத்துட்டான், பரிசா கொடுத்துட்டான். அவன் இங்க எடுத்துன்னு வந்தா தெரியும் உங்களுக்கு, கதை இங்க தங்கிட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் ராமனுக்கு ஆராதனம் திருவாராதனம் பண்றதுக்கு வேணுமே விக்கிரகம், அதனால அவன் அந்த விக்கிரகம் தான் இப்ப மேற்கொள்ளும். அதனால ராமப்பிரியன். மற்றதுக்கு நிறைய பேர், அது இதுல கன்னடத்துல செல்வப்பிள்ளை, செல்வநாராயணன், சம்பத்குமாரன், திருநாராயணன், நிறைய பேர். அப்படி அந்த ராமானுஜ சரித்திரத்தை பார்க்கணும். இங்க வந்து செல்லப்பிள்ளைய தான், அந்த பொண்ணும் செல்லப்பிள்ளைய தான் அழகா கூப்பிட்டா. மாற்றமும் வாசல் திறவாதார் நாற்றற்று வாழ்மொழி நாராயணன் நம்மால் போற்றப்படுகிறோம் புண்ணிய நாள். எங்க ஆத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அவர் பேர் சொன்ன சம்பத்குமார்னு பேரு. அவர் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கார் ஒர்க் ஷாப்ல. அவர் சொன்ன பெருமாள் புண்ணியத்துல நான் இருக்கேன். எப்படி ரொம்ப அழகா, நாம பண்ண புண்ணியத்துல நாம இருக்கோமா, பெருமாள் பண்ணியிருக்காராம் புண்ணியம். பெருமாளே அப்படிதான் ஃபீல் பண்றான். யோ புண்ணியம் பண்ணின ஜனங்கள்லாம் என்னுடைய கோவிலுக்கு வரா, என்னாலதான் புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லாம அவா புண்ணியத்தால்தான் நான் இங்க நிக்கேன்னு சொல்றாரு. அச்சாவதாரம் எடுத்து இருக்கேங்க. அப்படி நான் சொன்னேன், அந்த மாதிரி சொல்லாதீங்க, பெருமாள் புண்ணியம் சொல்லாதீங்க. அது சம்ஸ்கிருதத்துல சொன்னா 2 விதமாகவும் ஆயிடும். பெரியாழ்வார் மாதிரி விஷ்ணு சித்தகான்னா விஷ்ணு யாருடைய மனதில் இருக்கிறாரோ அது விஷ்ணு. அதே மாதிரி விஷ்ணுவை எப்போதும் நினைச்சிருக்கார் பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய விஷ்ணுவுடைய மனசுல பெரியாழ்வார், அப்படி 2 அர்த்தம். அது மாதிரி சம்ஸ்கிருதத்துல சொன்னேன் உங்களுக்கு. அதனால நாராயணன் போற்றப்படுகிறோம் புண்ணிய நாள். இப்போ இன்னொரு நிகழ்ச்சி, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானும். அன்னைக்கே சொன்னேன், கும்பகர்ணன் கேட்டான் எனக்கு வாரிசு இல்லை, ராவணனுக்காவது இந்திரஜித்துன்னு ஒரு பையன் இருந்தான், அவனும் போயிட்டான், இப்போ எனக்கு ஒரு வாரிசு இல்லை, அதனால யார் வாரிசுன்னு பிரம்மாவை கேட்டான். அப்போ சொன்னார், ராமாயணம் கேட்கிறவர்கள்லாம் உனக்கு வாரிசு தான், ஏன்னா ராமாயணத்துல எல்லாரும் தூங்கி போயிடுவா, அதனால உன்ன மாதிரி அவளும் 6 மாசம் தூங்குவா அப்படின்னு. 6 மாசத்துக்கு மேல தூங்குவா. கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தான். பெருந்துயில் தான் தான். ஏற்கனவே துயில், அதே செமஸ்டர், ஒரு செமஸ்டர் நான் பசங்களுக்கு சொல்லுவேன், ஒரு செமஸ்டர் தூங்கினான். அதுக்கப்புறம் பெருந்துயில் தான். இது மாதிரி மாயனை மாதிரி, தூய பெரு நீர் யமுனை மாதிரி ஒன்னொன்னா பார்க்கணும். அது பெருந்துயில் தான் தந்தாலும். தூக்கம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கே, நீ நிறுத்தவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆச்சாரியனை பற்றி சொல்லும் பொழுது வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்மொழி. வேதத்துல மனம் கமிழும்,
அப்படிங்கிறது நம்ம அனுபவிக்கணும். நான் ஏன் மனம் கழணும்னு சொன்னீங்கன்னா, சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தில் அமலநாதி பிரானுடைய டிரான்ஸ்கிரியேஷன், அதோடைய மொழியாக்கத்துல அழகா திருவடியிலேருந்து திருமுடி வெளியும் பேசினார். திருவடியில பேசும்போது வேலாதீத ஸ்ருதி பரிமளம், ஸ்ருதி பரிமளம், தமிழ் கூட பரிமளம் தான். ஸ்ருதி பரிமளம் வேதசா மௌளி சேவியம். எத்தனை பிரம்மா சேவிச்சிருக்காங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மா சேவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பிரம்மாவுக்கு கல்ப காலம் தான் ஆயுஷ், சாரி கல்ப கோடி காலம் தான் ஆயுஷ். ஏன் அவன் ஆயுஷ் நான் குறைக்கணும், அதனால கல்ப கோடி காலம் தான் ஆயுஷ். கல்பங்கிறது 4 யுகம், ஒவ்வொரு யுகமும் லட்சக்கணக்கான வருஷங்கள். இந்த கோட்டி கல்ப காலம் ஒரு பிரம்மா, அதுக்கப்புறம் இன்னொரு பிரம்மா புதுசா உண்டு. அப்படி இந்திரனுக்கும் அப்படிதான் பதவி ஆட்டம் கண்டுடுது, நாற்காலி ஆட்டம் கண்டுடும். என் கேட்டா யாராவது 100 அஸ்வமேதம் பண்ணிட்டான்னா அவன் தான் இந்திரன் போட்டு கொடுப்பான். அவனுக்கும் பேரும் இந்திரன் தான், முன்னாடி இருந்தவனும் இந்திரன் தான். அந்த மாதிரி ஒரு வருஷம் துர்வாசத்தை சாபம் கொடுத்து நகுஷங்கிற ஒரு ராஜா இந்திரன் ஆனான் ஒரு வருஷம், இங்கேருந்து இருக்கிற ராஜா. அப்படி இது சூரிய வம்சத்து ராமன் வம்சத்துல இருந்த ராஜா தான் இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எப்போதும் தசரதருக்கு கூட என்ன உண்டுன்னா, திடீர்னு கூப்பிட்டா இந்திரன் கூப்பிட்டா சொர்க்கத்துக்கு போய் அங்க இருக்கிற ராட்சதாள் எல்லாம் அடிச்சு திருப்பி வந்துடும். அப்படி அவளுக்கு ஒரு அவங்க தசரதனுடைய சிம்மாசனம் ரொம்ப பெருசு, இந்திரனுடைய சிம்மாசனம் ரொம்ப பெருசு. இந்திரன் என்ன பண்ணுவான், தசரதனை கூப்பிட்டு என் பக்கத்துல உட்காந்துக்கோ, அவ்வளவு மரியாதை. பரமசிவன் பார்வதி காதலிச்சா, அதனால பரமசிவனுக்கு கொஞ்சம் கவலை இல்லை, அந்த காதல் அப்பாற்பட்டவர் அவர். அதனால கொஞ்சம் அவருக்கு தபஸ் நிற்கிறதேன்னு மனசுல கவலை. இந்திரன் என்ன பண்ணா, மன்மதனை கூட்டான், இங்க வாடா, 33 கோடியில ஒருத்தனை மட்டும் கூட்டான், என் பக்கத்துல உட்காருன்னு. பயந்துட்டான் மன்மதன். என்னடா அது பக்கத்துல உட்காருதுன்னா ஏதோ வம்பு இருக்குன்னு சொன்னான், ஏதோ கேட்க போறாரு. நீ போய் அம்பு போடணும் பரமசிவன், அதுக்காகவே பக்கத்துல உட்காந்து வைக்கிறது. அதனால இதுக்கு அதனால நாற்றத்துழாய்மொழி நாராயணன் தான் பரந்தெய்வம் அப்படின்னு வேதத்துல சொல்லிருக்கிறத ஆச்சாரியன் மாணவர்களுக்கு சொல்லி நம்மால் போற்ற தரும். சரி, நானும் சேர்ந்துக்கிறேன் உங்க கூட்டத்தோட, மாணவர் கூட்டத்தோட. நம்மால் போற்ற பறை தரும் மோட்சம் தருவான் அப்படின்னு சொன்னார் ஆச்சாரியன். புண்ணிய நாள், அவனும் புண்ணியன் நாமும் புண்ணியன் வச்சுங்க போனா போறோம். இந்த புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விந்த கும்பகர்ணன். இந்த கும்பகர்ணனுக்கு கதை சொன்னா அவனுக்கு மட்டும் ராமாயணத்துல பெரிய சர்க்கம். ஒருத்தர் கேட்டார் வேடிக்கை, கும்பகர்ணன் தம்பி பேரு, இன்னொரு தம்பி பேர் விபீஷணன் பேரு, ரெண்டுலயும் 4வது பா இருக்கு, அழிச்சு சொல்லணும். அதனால ராவணனுக்கு மட்டும் ஏன் அந்த 4வது பா இல்லை, ராபணன் சொல்லக்கூடாதான்னு. அப்படி அது மாதிரி 3 பேரும் ஒரே அண்ணன் தம்பியா இருக்கு. அப்படி இங்க வந்து விபீஷணனை பத்தி சொல்லணும். ஏன்னு கேட்டா, தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு தமிழ் பழமொழி. தமிழ்ல வந்து இன்னொரு பழமொழி இருக்கு, உடம் பிறந்தாரோடு தோல் வலி போம். நம்ம கூட யாராவது பிறந்திருந்தா நம்ம இதுவா இருக்கலாம், பலசாலியா தைரியமா இருக்கலாம். அவன் வந்து உங்களை அடிச்சிருவான் அப்படின்னு, நான் என்ன வேணா அடிக்க, நான் அடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரனை கூப்பிடுறது. அதனால இந்த விபீஷணன் ஸ்ரீலங்கால சைவ உணவு உண்டவன், ஒரே ராட்சசன். அவன் என்ன பண்ணா, அண்ணன் விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி பட்டிமன்றத்துல பேசுவாங்க. அதனால செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சனை தீர்த்தாயடா கண்ணான்னு கர்ணனுக்கு அங்க மகாபாரதத்துல. அது மாதிரி இங்கே வந்து விபீஷணன் அந்த இதை விட்டுட்டு வந்துட்டான். எப்படி வந்தாங்கிறத தெரிஞ்சுக்கணும். 4 ராட்சதர்களோடு சேர்ந்து வந்தான். அது எதுக்கு 4 ராட்சதர்கள் கூட தனியா வரக்கூடாதோ அப்படின்னா, இதுக்கு கூட சரணாகதிக்கு கூட தனியா போகணும், கோவிலுக்கு போனாலும் தனியா போகக்கூடாது, சேர்ந்து போகணும். அப்படி ஆகாசத்துல நின்று உத்தரவு கேட்டான், சுக்ரீவன்ட்ட கேட்டான். போய் சுக்ரீவன்ட்ட கேட்டான், ராமன்கிட்ட சரணாகதி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா. வேகமா சொல்லிடுவோம் ராமாயணம். கேட்டான் உடனே இவர் வந்து சுக்ரீவன் மற்ற எல்லா குரங்குகள்கிட்டையும் கேட்டார். ஒவ்வொரு குரங்கா கூடாது சுக்ரீவனும் கூடாதுன்னா, சுக்ரீவன் பண்ண தப்பே அண்ணனை கொன்னதுதான், அண்ணனை கொல்ல ஏற்பாடு பண்ணதுதான். இது ப்ரீ மெடிடேட்டட் மர்டர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படி அண்ணனையே கொல்றதுக்கு தயாரானவன் அவன்.
அவன் வந்து விபீஷணனை வந்து ஏற்றுக்க கொள்ளக்கூடாதுன்னா அபயப்பிரதான சாரம்னு ஒரு சுவாமி தேசிகனுடைய கிரந்தம், ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். இவர் சொல்லும் பொழுது பாருங்க, பெருமாள் ஆச்சரியமா இருக்காரு, ஸ்ரீரங்கம் ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் சொல்லிட்டு இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு, ஏன்னா அதை அனுபவிச்சிருக்கேன் நேரம். நல்ல ஆச்சரியமான கிரந்தம். அதை வந்து இங்கிலீஷ்ல கேளுங்க, யூடியூப் வீடியோல இருக்கு, முழுக்க கொடுத்துருக்கேன். முழுக்க அர்த்தம் சொல்லி அர்த்தத்தை இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழ்ல இருந்து அது அர்த்தத்தை இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் குழந்தைகளுக்காக. அடுத்த ஜெனரேஷன் இங்கிலீஷ் தான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால அதுவும் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்க வந்து அந்த அபயப்பிரதான சாரத்துல அது ஒரு சப்ஜெக்ட் தான், அது ஒரு சப்ஜெக்ட், ஒரு நிகழ்ச்சி தான். அதுல ராமாயணம் பூரா சரணாகதி சாஸ்திரம்னு பேரு. ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் தான். எம்பெருமான் திருவடியில விழணுங்கிறது தான் நம்முடைய கருத்து. அவன் ராமன் சொன்னா எல்லாத்தையும் கருத்து கேட்ட ஒரு பாடு ஹனுமான் சும்மா உட்கார்ந்து இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டான். கேட்டபோது அவர் சொன்னா ஹனுமான் வந்து விபீஷனை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொருத்தர் கரடி ஜாம்பவான் சொன்னார் ஹனுமான் சொல்றது சரி அப்படின்னு. இந்த 2 பேர் தான் சரின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார் ராமன் 2 கதை சொன்னார், அது எப்போ சொல்லலாம்னு சொல்லுங்க, நான் ஏன்னா மனத்துக்கு ஞானி பாடும் நீவாஜலவாயின்னு அப்புறம் வருது, அப்புறம் சொல்றேன். 2 கதை சொன்னார். ஒரு கதை கரடியும் மனுஷனும் கதை, ஒரு கதை பறவையும் வேடனும் கதை. இந்த 2ஐயும் சொல்லி 18வது சர்க்கம் யுத்த காண்டம். எல்லா காண்டத்திலையும் 18வது சர்க்கம் ரொம்ப முக்கியம். முதல் ஒரே ஒரு சாம்பிள் பாலகாண்டத்துல 18வது சர்க்கம் ராம ஜனன், ராமன் பிறப்பு. அப்படி வரிசையா பார்க்கலாம். சொன்னா இந்த 2 கதையை சொல்லி விபீஷணோவா எதிவா ராவண ஸ்வயம், நான் வந்து அபயம் கொடுத்துடுறேன், அதனால நீ வந்தாலும் வரா, ராவணட்டே வரட்டும், ராவணனே வரட்டும், நான் வந்து சரணாகதி அபயம் கொடுத்துடுறேன்ட்டார். அது இங்கதான் சரம ஸ்லோகம் ஆரம்பிச்சது. முதல்ல வராக அவதாரம், அதுதான் வராவதாரத்துல இருந்தா இங்க கோதாதேவி சம்பந்தம். அடுத்தது வந்து இந்த ராமாவதாரத்துல சரம ஸ்லோகத்துல சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியத்தத் விரதம் மமான்னு சொன்னார். சரம ஸ்லோகம் 2 வரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை சர்வதர்மான் பரித்தியஜ உங்களுக்கு தெரியும். அதனால இதுல வந்து என்ன விசேஷம் கேட்டா தவ அஸ்மீதி இதிச்ச யாச்சதே, கெஞ்சணும், எம்பெருமான கெஞ்சணும். கெஞ்சும் பொழுது பிச்சை எடுக்கணும்னு சொல்லணும். அப்படி கெஞ்சணும். கெஞ்சும் பொழுது உனக்கு நண்பன், உனக்கு அடிமை, உனக்கு மனைவியா இருக்கக்கூடியவன், உனக்கு இந்த மாதிரி நவவித சம்பந்தம் கறவைகள் பெஞ்சென்று பாசத்தில் பார்க்க போறோம். அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உன்னை சேர்த்தவன் சொல்லுங்க, தவ அஸ்மி, உன்னை சேர்ந்த பந்து. என்ன கூட்டம் தூமணி மாடத்து நேற்றில மமன் மகளேன்னு உறவு கொண்டாடும், உறவு கொண்டாடும். அது மாதிரி இந்த உறவு கொண்டாடுங்க எம்பெருமான் அப்படின்னு சொன்னான். அது மாதிரிலாம் இதெல்லாம் ஆச்சாரியன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ விபீஷனுடைய சின்ன ஒரு இது மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வேடிக்கை அது. அது இப்போ ஒரு எனக்கு என்னுடைய ஆச்சாரியனுடைய புத்திரி அமிச்சா இருந்தார். என்னுடைய ஆச்சாரியன் டாக்டர் ஏவிஆர் சுவாமி, இது திருச்சித்திரக்கூடத்தில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து கோவிந்தராஜ சந்நிதியில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி அவர் தான் எனக்கு ஆச்சாரியம். அவர் மூலமாக 3 புஸ்தகம் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஸ்ரீமுஷ்ட மகாத்மியம், அது வந்து தமிழில் வந்திருக்கு, சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் வந்திருக்கு. 2வது பாகம் இன்னும் முடியல, முதல் பாகம் தான் முடிச்சிருக்கோம். அப்புறம் ஒன்று வந்து நாச்சியார் கோவில் தலப்புறம், அது ஒன்று திருச்சேரை. அப்புறம் 3வது வந்து திருச்சித்திரக்கூட புறம், இந்த சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் இருக்குது. இதில் 3 புஸ்தகம் அவர் மூலமாக போட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருடைய பொண்ணு அமைச்சிருக்கா, இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சொல்லணும். அதனால இதுல வேடிக்கை என்னன்னா, நாம வந்து அறிவுரை தவறாக கொடுக்கக்கூடாது, பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒண்ணு, அது வேண்டியதா தான் கொடுக்கணும், வேற வழி இல்லை. அவன் பெரியவர்கள் தப்பு செஞ்சா கொடுக்கணும், இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படி சொல்லணும்னு சொல்றோம். ஆனா அந்த விபீஷணன் உதாரணம் என்னன்னு கேட்டா, ராமனுக்கு அறிவுரை. விபீஷணன் ராட்சசன்கிறது தெரியும், நல்லவன் தான், நல்லவற்றிலிருந்து அறிவுரை நாம வாங்கிக்கிறது சரிதான். ஆனா ராமனு பெருமாளுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சாலும், அவனுக்கு பெருமாளும் தெரியும், இருந்தாலும் அறிவுரை சொன்னான். என்ன அறிவுரை சொன்னான்னா, வேடிக்கை, ராமன் கொஞ்சம் தாமதம் பண்ணார். என்ன தாமதம் பண்ணார்? சமுத்திரராஜனை சேவிச்சு சரணாகதி பண்ணிட்டார். ராமன் பெருமாள் இல்லை, மனுஷன். அதனால ஒரு சமுத்திரராஜன்கிற ஒரு தேவதைக்கு காலில் விழுந்துட்டார்.
நீ வந்து சேத்து கட்டுறதுக்கு அணை கட்டுறதுக்கு நீ உதவி பண்ணணும். அவன் வரல. 3 நாள் ஆச்சு. தர்ப புல்லுல படுத்துட்டார். தர்பசயனம்னு பேர் அங்க அந்த ஊருக்கு. திருப்புல் அணைன்னு பேரு. திருப்புல்லாணின்னு சொல்லிட்டு இருக்கோம். திருப்புல் அணை. சாதாரண புல்லுல படுக்கிறதே குருத்தம், தர்ப குத்தம். தர்பையில படுத்துட்டு 3 நாள் மட்டும். இதை பார்த்தா விபீஷணன், ஏற்கனவே விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தாச்சு. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, விபீஷணனுக்கு இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, இந்த கரையிலேயே. அது ராஜ்யம் எப்படி இருக்கு, அது ராவணன் ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு சந்தேகம் எல்லாம் படல. அதுதான் எம்பெருமானுடைய மகாவிஸ்வாசம். விபீஷணனுக்கும் மகாவிஸ்வாசம். எப்போ வந்து எப்படியும் நமக்கு ராஜ்யம் கிடைச்சிரும். ஆனா ராஜ்யத்துக்காக வரல விபீஷணன். அதுதான் பெரிய விஷயம். என் அண்ணனுடைய ராஜ்யம் எனக்கு வேணும், அந்த சொத்து எனக்கு வேணும்னு கேட்கல. அதுக்காக தான் நான் பணத்துக்காக தான் நான் பறக்கிறேன்னு சொல்லல. திரிஜட்டாங்கிற ஒரு அவனுடைய பெண்ணு, அவ வந்து சீதைக்கு எவ்வளவோ தைரியம். ராமனை வந்து ராமன் தலையை ஒரு பொம்மை பண்ணி உயிர் பொம்மையா பண்ணி அதை வெட்டி கொண்டு வந்துட்டான் ராமன் கிட்ட. எதுக்கு சீதை கிட்ட கொடுத்துட்டான், சீதை கிட்ட கையில கொண்டு வந்துட்டான். அப்ப பயந்து போய் அவ கேட்டா, அப்ப பயந்து நடுங்கிட்டான். அப்ப அழுதா. திரிஜட்டை சொன்னா அது பொய், அது நிஜம் இல்லை. நிறைய அந்த மாதிரி நிறைய. அதான் எதுக்கு சொல்ல வர, சீதை தலையை வெட்டி அது ராவணன்ட்ட கொண்டு கட்டோம். அது இந்திரஜித்தை அப்படிலாம் பண்ண முடியும். அதனால ஹனுமான் சொன்னா அது பொய். இதெல்லாம் நான் தெரியாத மாதிரி நடிச்சார் இவர். இந்த விபீஷணன் வந்து அறிவுரை சொன்னான். என்ன அறிவுரை சொன்னா, நீங்க 3 நாளா புல்லணையில படுத்துட்டு இருக்கீங்களே, இது சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணிடுங்க அப்படின்னா. ஏற்கனவே பண்ணிட்டார் அவர். இன்னொரு வேடிக்கை எழுங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் நம்ம குல ஆச்சாரியன்ட்ட போய் சமாசயனம் முதல்ல பண்ணிக்கிறோம். தப்த முத்ரான்னு, சங்கு சக்கரம், அப்புறம் பரண்யாசகான்னு பேர், அல்லது பிரபத்தின்னு பேர். அது ஒரு தடவை தான் பண்ணும், 2வது தடவை பண்ணக்கூடாது. சரி, என்ன காரணம் 2வது தடவை பண்ண வேண்டிய கட்டாயம் எப்போ ஏற்படும்னா, நாம எப்போதும் என்ன பண்ணுவோம், பாபத்தையே செய்யறதுக்கு தயாரா இருப்போம். அதனால பிரபத்தி பண்ணின பாடு பாபம் பண்ணா அதுக்கு இன்னொன்று ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க, பிராயஷ்சித்த பிரபத்தினும். அதுக்கு சொல்லணும். அது போய் பெருமாள்கிட்ட அவர்கிட்டயே ஆச்சாரியன்ட்டே பிரார்த்திச்சுக்கணும். இப்போ பிராயஷ்சித்த பிரபத்தி, அதுக்கப்புறமும் பாபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் சில பேர் 60 வயசு, இப்போ நானே 62 வயசுல தான் பிரபத்தியே பண்ணேன். அது நம்ம வயசான பாடு பிரபத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லுவா சில பேர். அப்போ வந்து மனசு வராது, உடம்பு வணங்காது, ஆச்சாரியனை சேவிக்க கூட முடியாது சாப்பிட்டாங்க. அதனால விபீஷன் இந்த மாதிரி அறிவுரை கொடுத்த உடனே அந்த யோஜனை பண்ணா ராமன், என்னடா 2வது பிரபத்தி பண்ண சொல்றான், முதல்ல பிரபத்தி பண்ணிட்டேனே தாசன். சந்தோஷம், தன்யோசிய. அதனால இந்த மாதிரி சரியான அறிவுரை தராவிட்டால் அது பலிக்காதுன்னு பேர். அப்படி முதல்ல அப்புறம் பலிக்கலையே. என்ன சரணாகதி பண்ணா ராமன் சமுத்திரராஜன், பலிக்கல. அதனால என்ன பண்ணான், லக்ஷ்மணா வில்ல எடுனா, அம்ப கோத்துறேன்னா, இப்ப கோத்துட்டா சமுத்திரராஜன் ஓடும். அடிக்கிறேன்னு சொன்னாதான் அடியாத மாதிரி படியாது. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்பு, ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட். இங்கிலீஷ்ல அது ப்ராவர்பு. பாருங்களேன், அந்த காலத்திலேயே குழந்தைகளை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னா, கார்பரல் பனிஷ்மெண்ட் கூடாது. இப்படி விபீஷணன் அறிவுரை கொடுத்தது சரியில்லைங்கிறது சொன்னான். அதுக்கு என்னன்னு கேட்டா, இந்த சரணாகதிங்கிறது எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு. அதை சொல்லிட்டான் அவன். விபீஷனுக்கு தெரிஞ்சது ராட்சசன், அவன் தெரிஞ்சது சொல்லிட்டான். ஆனா இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு இவர் சொன்னார், நஞ்சியர் சொன்னார். நம்ம சம்பிரதாயத்தில் இன்னொரு அவர் அழகா சொன்னார், எருமை தொலைத்தார்க்கும் ஈரா பெண்டிற்கும் 7 கடுக்காய். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண படிச்சு நேற்று முந்தானதான் வந்து ஒரு ஜோசியர், நல்ல ஜோசியர்னு அவர் நினைச்சிட்டு இருந்தா. அந்த நல்ல ஜோசியருக்கு ஒரு பிள்ளை. இந்த நல்ல ஜோசியர் நன்னா சொல்லிட்டு இருந்தார், எல்லாருக்கும் பலிச்சுது. உங்களுக்கு தெரியுமா, நவராத்திரி போது சுந்தரகாண்டம் படிச்சா நம்ம வாக்கு பலிக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் படிக்கலாம். சுந்தரகாண்டம் எல்லாரும் பண்ணிக்கலாம். நவராத்திரி 9 நாளும் 9 அந்த வெறும் சுந்தரகாண்டம் தான், 68 சர்க்கம் தான். அதை படித்தோம்னா நம்ம வாக்கு பலிக்கும். நடக்கும்னா நடக்கும், தப்பா சொல்லிட்டோம்னா நடக்காதுன்னா நடக்காது. அது சொல்லக்கூடாது.
கெட்ட வார்த்தை வரக்கூடாது, ஒருத்தரையும் கெடுக்கக்கூடாது. அப்படி இந்த ஜோசியன் ஜோசியனை எல்லாரும் அந்த ஊர்ல நம்பினாங்க. ஜோசியர் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு விஸ்வகுணாதர்ஷ சம்புங்கிற புஸ்தகத்துல சொல்லிட்டார், வெங்கடாச்சரி சொல்லிட்டார். அப்படி அவருக்கு பிள்ளை பிறந்தான். அவன் அந்த பிள்ளை ஜோசியத்தை சரியா படிக்கல. அவற்ற ஒருத்தன் வந்தான், என் எரும மாடு தொலைஞ்சு போயிடுச்சு. எரும மாடு தொலைஞ்சு போச்சுன்னா இவன் என்ன சொன்னா, 7 கடுக்கா சாப்பிடு, தொலைஞ்சு போய் சரி தொலைஞ்சது கிடைச்சிடும். 7 கடுக்கா சாப்பிட்டான். அவன் இது வந்துடுச்சு, ரெஸ்ட் ரூம் போக வேண்டியதா போயிடுச்சு. அதனால ஆற்றங்கரைக்கு போனான். அந்த காலத்துல கிடையாது வீட்டுல, அதனால அங்க போனான். அங்க போனா அந்த எருமாடு அங்க நிக்கிறது. ஓ, இவர் நல்ல ஜோசியர், இவர் மாதிரி ஒரு சிறந்த ஜோசியர்னு எல்லாருக்கும் பரப்பின உடனே அந்த 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 ஊர்ல ஒரு குடும்பம், அந்த ஊர்ல ஒரு மனைவி. அந்த மனைவி என்ன பண்ணா, நல்ல ஜோசியராச்சே, எனக்கு குழந்தை பிறக்கல, அதனால ஜோசியத்தை கேட்டான். அதே ஜோசியர் அவர் சொன்னா 7 கடுக்கா. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், பெனாஷியா ஃபார் ஆல் இல்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு கூட நிறைய உதாரணம் உண்டு. அவ 7 கடுக்கா சாப்பிட்டா, அது பேதியாகி அவ இன்னும் மோசமா போயிடும். அதனால ஜோசியம் பலிக்கல. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. விபீஷணன் அறிவுரை கொடுத்து சரணாகதி பண்ணுன்னா அது எல்லாரும் பண்ணிட்டு முடியாது. யாரோ ஒருத்தன் அறிவுரை கொடுக்குறான்னு நம்ம ஜாகிரதை அதை கேட்டு என்ன அது உபயோகப்படுமான்னு கேட்டு. அப்படிப்பட்ட விபீஷன் நல்ல மனசு நல்லவன். ஆனா அவன் தான் அண்ணனுடைய பையன் இந்திரஜித்து எங்க நிகும்பலால யாகம் பண்றான்னு காட்டி கொடுத்தான். அவன் இல்லாட்டா இவருக்கு தெரியாத மாதிரி இவர் நடிச்சார். லக்ஷ்மணன் போய் அடிச்சான். லக்ஷ்மணன் தான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். லக்ஷ்மணன் தான் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். ஏன்னா இதெல்லாம் புரோட்டோகால். அதனால தம்பிக்கு தம்பி, அண்ணனுக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு. அப்படி இது தோற்று முனைக்கே பெருந்துயில் தான் தந்தானவன். கும்பகர்ணன் நல்லவன், நல்ல ராட்சசன். விபீஷணன் தான் நல்லவன், நீங்க இப்ப கும்பகர்ணன் நல்லவன். ராவணனுக்கு அறிவுரை கொடுத்தான், சீதையை கொண்டு சேர்த்துடு, அயோத்தியால கொண்டு சேர்த்துடு. நீ அப்படி சேர்க்கலன்னா உனக்கு தீங்கு வரும், நானும் போயிடுவேன்னா. ஆனா நானும் சொன்னா, நீ பண்ணாலும் பரவாயில்ல, நான் பண்ணாலும் பரவாயில்ல, விடமாட்டேன். அது ஒரு எபிக் ஹீரோவுடைய அடையாளம், ஒரு இதிகாச நாயகனுடைய அது ஒரு அடையாளம். விடக்கூடாது, விடாமுயற்சி. அது எம்பெருமானுடைய வாசல் காவலாளி தான் அவன். ஜெய விஜயன் இன்னைக்கு கூட சொன்ன குமுத கணாகன் பேர், குமுதன் பேர் ஒரு வாசல் காவலுக்கு. அதனால இன்னொரும் குமுதன் பேர், 2 பேர் இருக்கா. ஜெய விஜயன், சண்ட பிரச்சண்டன் 2 பேர் துவாரபாலகர், கோவிலுக்கு உள்ள போகும்போது. அப்படி தோற்று முனைக்கே பெருந்தொழில் தான் தந்தார். இல்லை ஒருவேளை நான் முடிக்கணுமோன்னு சொல்றீங்களோ? சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வேணா பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் லைட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி இல்லாம 8 மணிக்கு நடை சாட்சின்னு சொல்றோம் தந்தானம். இப்போ சோம்பேறித்தனம் உனக்கு ஜாஸ்தியா இருக்கு, ஆற்ற அனந்தருடைய சோம்பேறித்தனத்தை வரவழைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த பொண்ணை கேட்டான். ஆச்சாரியன் கேட்கிறான், ஆச்சாரியன் கேட்கிறார் மாணவர்களை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் சோம்பல் கூடாது, ஆற்ற அனந்தருடைய. இவங்களுக்கு சில பேர் சோம்பேறி மாணவர்களா இருக்கீங்க, ஹோம்ஒர்க் நேற்று பண்ணல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, அதனால ஆற்ற நண்பருடையாய். இப்போ இந்த குழந்தைகளுக்கு ஐஸ் வைக்கணும் டீச்சர், இல்லாட்டா அப்போ படிக்க மாட்டாங்க. நீங்கள்லாம் யூஆர் ஆல் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன், உங்க கண்ணு கூசுது, அதனால தான் நீங்கள்லாம் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு அங்கங்கே ஐஸ் வைக்கணும். நல்ல அருங்கலமே. ஆசிரியரும் மாணவரை கூட்டா அருங்கலமே, கெட்டிக்காரனாச்சே நீ, ஏன் படிக்காம விட்டுட்ட அப்படின்னு. அதே மாதிரி இந்த பொண்ணு அருங்கலமே. ஏற்கனவே அம்மனாய் பார்த்தோமா, என்னுடைய தாய், எங்களுக்கெல்லாம் தாய் போல இருக்க வேண்டியவள், தலைவியாக இருக்க வேண்டியவள். இப்ப அருங்கலமே, நீ வராட்டா பாவம் இல்லை, நீ தான் வந்தாகும். அருங்கலமே தேற்றமாய் தெளிவாக தேற்றமாய் திரவேலோரும் பாவம். இந்த பாசுரத்துல ராகிற வல்லினம் அடிக்கடி இருக்கும், அது ஜாக்கிரதையா சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். எனக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, எம்பெருமான் தூங்கிட்டு இருக்கான், அவனை இந்த ரேக் சொன்னீங்கன்னா எழுந்துருவானே,
அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்றீங்களே, அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி. போத்தியாது, போத்தியா போற்றியா சொல்லக்கூடாது. எப்படி ஆண்டாள் எழுதியிருக்காளோ அப்படி சொல்லணுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. ஆனா நாம என்ன பண்றோம், வெறும் இது போத்தி அன்னி உலகம். எங்க பாருங்களேன், அது ஒருத்தர் சொன்னார் சார், அந்த மே வரத்துக்கு பக்கத்துல தான் நாம அந்த ராவை சொல்றோம். இல்லை எங்க பார்த்தாலும் சொல்றீங்க. கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து, கறவைகள் சொல்லுங்களேன். இல்லைங்கிறாரு. இதெல்லாம் ஷாக்கு சொல்லக்கூடாது. கற்றுக்கறவை கனைத்திளம் கற்றெருமை, இதெல்லாம் ரா சொல்லணும். வெடிக்கா சொல்லுவாங்க. அதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கோவில்ல தேங்காய் நீங்க எடுத்துன்னு கடையில வித்துருவாங்க, உங்க கையில நைஸா ஏமாத்திடுவாங்க. நீங்க கொண்டு போய் உடைக்க மாட்டாங்க. முன்னாடியாவது ஒரு வசதி இருந்தது. இந்த ஆண்டாள் உள்ளாண்டாள் சந்நிதியில, அதாவது ரங்க விலாஸ்ல ஒருத்தர் கையில கொடுத்தீங்கன்னா அதை உடைச்சு கொடுப்பார். 2 மூடி கொடுப்பார். அந்த 2 மூடியை தான் நீங்க கொண்டு போய் பட்டாச்சார்ட்ட கொடுக்கணும். இந்த பட்டாச்சார் பார்த்து அந்த கண்ணு உள்ள மூடியை உங்களுக்கு கொடுப்பார். கண் இல்லாத மூடியை அவர் வச்சுப்பார். இப்போ எல்லாரும் தேங்காய் நிறைய இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துருப்பார். ஏன்னா அவருக்கு வீட்டுல ஒரு 4 லாரி தேங்காய், என்ன பண்றது, அவரு தினம் தொகையில அரைச்சு சாப்பிட முடியாது. அதனால அதுக்கு அதனால தேற்றமாய் திரைவேலோர் பாவாய். அதனால தேற்றமாய் நன்றாக படித்து விட்டு, இந்த ஞானம்ங்கிற கதவை நான் திறந்து வச்சுட்டேன், நீ உள்ள போ, புஸ்தகங்கள் எல்லாம் படி அப்படின்னு சொன்னார். குலசேகர ஆழ்வாரை பத்தி கொஞ்சம் சொல்லணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன நாற்றத்துழாய் முடிக்கு நறுந்துழாய்னு யூஸ் பண்ணார் அந்த குலசேகர ஆழ்வார் தன்னுடைய அவருடைய பிரபந்தத்துக்கு. பாருங்க, பெரியாழ்வார் திருமொழிக்கு பெரியாழ்வார் திருமொழின்னு பேரு. குலசேகர ஆழ்வார் திருமொழிக்கு பெரிய திருமொழி. நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழின்னு தான் பேரு. திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன பேரு திருமொழி திருமொழி. அதனால பெரிய திருமொழின்னு சொன்னா திருமங்கை ஆழ்வாரா. அதுல 2வது தசகத்துல 10வதுல 2 பாடல் சொல்லி நான் நிறைவு செய்யலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி அந்த கோதாஸ்துதியில 2 மட்டும் சொல்றேன். மாத சமுச்சிதவதி மதிவிஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வச்சசாதுகானாம் தாபச்சிதம் ஹிமகுச்சேரிவ மூர்த்தி மன்யாம் சந்த பயோதிஜுகிஜு சகஜாம் விதுஸ்துவாம். கோதாதேவி ஆண்டாள் எங்க பிறந்தான்னு கேள்வி கேட்டீங்கன்னா, மகாலட்சுமி கூட திருப்பார்கடல்ல தான் பிறந்தான்னு இவரை சொல்றாரு சுவாமி தேசி. அதனால நல்லவர்களா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, மகாலட்சுமி பூமாதேவியில தான் அந்த திருப்பார்கடலே இருக்கு. அதனால அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால பயோதிஜுகிதுகு சகஜாம், மகாலட்சுமியுடைய கூட பிறந்த தங்கைன்னு கோதாதேவியை சொல்றார் சுவாமி தேசிகன். அதுதான் ரொம்ப விசேஷம். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான். தாத்தஸ்துதே மதுபிதஸ்துதிலேஜவஸ்யாத் கர்ணாமிருதை ஸ்துதி சதைர நவாப்த பூர்வம் தொன்மௌலிகந்த சுபகாமுபகிருத்யமாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். சுடி கொடுத்த சுடர்கடியாக நீ இருப்பதனாலே எம்பெருமானுக்கு உகப்பா இருந்து, உன்னுடைய தலையில சூட்டின மாலையே இவன் கழுத்துல சூட்டி. இது பாருங்க அழகு. கோதாதேவி தலையில சூட்டிக்கிறான், தலையில கொண்டையில வச்சுக்கிறான். அதை எம்பெருமான் கழுத்துல போட்டுக்கிறான். பாருங்க, மேல இருக்கிறது கீழே வந்து. அது எம்பெருமானுக்கு இந்த பாசுரத்துல கருத்து என்னன்னு சொன்னா, அடியாருக்கு அடியார். குலசேகரர் அதே சொன்னார். தத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாதா. ஆழ்வார் சொன்னார், அடியார் அடியார் தம்மடியார் அடியார் அடியார் அடியோங்கள் 7 வரும். இதுல இந்த பிருத்தியங்கிறது 7 வரும். சம்ஸ்கிருதத்துல 81 வார்த்தை வேலைக்காரன். வேலைக்காரனுக்கு 81 வார்த்தை. என்ன இவ்வளவு வார்த்தையா? பிருத்தியான போர்ட்டர், ரயில்வேல போர்ட்டர். இப்போ எல்லாரும் இழுத்துன்னு போயிடாங்க பெட்டிய. அவனுக்கு பாவமா இருக்கு. கேட்டா 200 ரூபா கேட்டான். நான் சொன்னேன், சென்னையிலேருந்து ஸ்ரீரங்கம் வந்ததே 200 ரூபா. அதனால அது நீ வேற அந்த 200 ரூபாய் கேட்கறியன்னு சொன்னேன். நம்ம வெடிக்கணும்னு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ
அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பற்றி சொல்றேன். ஒரே ஒரு ஸ்லோகம். கை கூப்பணும்னு சொன்னேன். பத்தேனாஞ்சலி நானத்தேன சிரசா. தலை எப்படி இருக்கணும்? கீழே தாழ்ந்து தலை தரையில தொடணும். அப்படிதான் நத்தேன சிரசா. நம்ம இந்த பெருமாளை சேவிக்கிற பொழுது வெங்கடேச பெருமாளை காத்ரைஹி சரோமோத்கமைஹி புல்லரிக்கணும். இந்த முடிகள்லாம் நம்ம கையில வந்து குத்திட்டு இருக்கு. காத்ரைஹி சரோமோத்கமைஹி கண்டேன பாசுரங்கள்லச்சே தழுதழு கண்டேன ஸ்வரகதேன கண்ணில் ஜலம் கொட்டணும். அதுதான் அந்த குலசேகர ஆழ்வார் சொன்னார் திவ்ய பிரபந்தத்துல. கண்ண நீர் வாரி இறைக்கும் சொன்னார். ஒரு ஆறே உண்டாடும் போல் இருக்கு நம்ம கண்ணில ஜலம் வந்தான். அப்படி நம்ம பக்தி இருக்கணும். கண்டேன ஸ்வர கத்கதேன நயனேன உத்கீர்ண பாஷ்பாம்புனா. இது வந்து சோக கண்ணீர் இல்லை, ஆனந்த கண்ணீர். பாஷ்பாம்புனா. எப்ப சேவிக்கணும்? நித்தியம். தினம் சேவிக்கணும். நித்தியம்னா சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல தினம் சொல்லிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் சேவிக்கணும். நித்தியம்னா 24 hours/7. வீட்டுக்கு போனா சேவிக்கிறீங்களா? அதனால இங்கேயும் சேவிக்கணும், வீட்டுல போகணும். நான் வந்து ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டே வாகனத்துல போவேன், பஸ்ல போனா, ட்ரெயின்ல போனா, பிளேன்ல போனா, எப்ப போனாலும் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு கம்பெனி ஒரு மாமி கிடைச்சா ஃப்ளைட்ல என்னோ முணுமுணுத்துட்டு இருந்தா, என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். விஷ்ணு சாஸ்திரம் வாங்க, நாங்க 2 பேரும் சொல்லுவோம், நீங்க அடுத்த சீட்ல வாங்க. ஃப்ளைட்ல என்ன பண்றதுன்னு முழிப்போம். 14 மணி நேரம். கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது. அவன் சொல்றான், ஏர் பாக்கெட்ஸ் வந்திருக்கு, எல்லாரும் உட்காருங்க, பெல்ட்டை போட்டுருக்க, ஏந்திருக்காதேங்கிறான். காலம் வலிக்கிறது. அதனால ஏதாவது ஒரு காரணத்துக்காக போயிட்டு நாங்க போய் இன்னும் கொஞ்சம் 2 ஜூஸ் அவன் கொடுக்காட்டா சாப்பிட்டு இது வந்துடுச்சு. நான் சொல்றேங்களேன், டயபெட்டிஸ் வந்துடுச்சு. நான் மட்டும் நிறைய ஜூஸ் சாப்பிட்டுட்டு அங்க போய் டெஸ்ட் பண்ணேன். அமெரிக்கால 356 இருந்தது எனக்கு. ஐயோ அப்படின்னு டாக்டரே பயந்துட்டேன். அதனால எங்க வந்தேன், நீங்க தப்பா சொன்னீங்க, உங்க மிஷின் தப்பா இருக்குங்க. நான் கெட்டிக்காரன், அதனால மிஷின் தப்பா இருக்கு. அப்புறம் இங்க வந்தேன், ஸ்ரீரங்கத்துல வந்தேன், 356. பயந்துட்டேன். அப்புறம் பெருமாள் தான் காப்போம், எதுக்கு எடுத்தாலும் பெருமாள் தான். அப்படி குலசேகர ஆழ்வார் சொன்ன நயனேன உத்தீர்ண பாஷ்பாம்பு நான் நித்தியம் தொச்சரணாரவிந்த. அது யாராவது இந்த மாதிரி சேவிக்க வந்திருக்காங்கள, அவளை சேவிங்க. நித்தியம் தொச்சரணாரவிந்த மகர தியானாமிருதா சுவாதினாம். இவரை தியானம் பண்ணி அதை வந்து அந்த அமிர்தமாக அந்த இனிப்பை திருக்கண்ணமதை யார் சாப்பிட்றாளோ அவாக்கியோட போய் சேரணும், நல்லவர்களோடு போய் சேரணும். சுவாதினாம் அஸ்மாக்கம் சரசி ருகாட்ச சததம் சம்பத்யதாம் ஜீவிதம். என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன இருக்கணும்னு சொன்னா, எம்பெருமானை சேவித்தவர்களுக்கெல்லாம் நாம் அடியார்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த நோற்றுச்சு வரைக்கும் புகுன்றாங்க. ஏன்னா அடியார்கள் நான் சொல்லிட்டேன். அதனால பாகவத கைங்கரியம் பண்ண வேண்டியதுங்கிறது இந்த ஆசிரத்தினுடைய கருத்து. 40 ஸ்லோகம் சொன்னா நாழிடும். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு போறேங்க வீட்டுக்கு, ராத்திரி தூங்கறதுக்கு போறேங்க, படுக்கையில உட்கார்ந்துக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை படுக்கையில உட்கார்ந்து குலசேகர ஆழ்வாருடைய முகுந்தமாலையே சொல்லணும். க்ஷீரசாகர திருப்பார்க்கணும். க்ஷீரசாகர தரங்க சீகரா சாரதாரகித சாருமூர்த்தையே. சொல்லும் பொழுதே கொஞ்சம் அழகா. போகி போக சயனீய ஷாயினே. நீ பாம்பு படுக்கையில படுத்துக்கோ, நான் நல்ல படுக்கையில படுத்துக்கிறேன். அதனால போகி போக சயனீய ஷாயினே மாதவாய மதுவித்ஷே நம. பெரிய பேராட்டியோடு சேர்ந்து ஸ்ரீ ரங்கநாதனும் நமக்கு கனவு கெட்ட கனவு ஒன்றும் வராமல், கனவே வராமல். கனவு கெட்ட கனவு என்ன, நல்ல கனவு என்ன, சுஷுப்தின்னு பேர். நல்லா தூங்கினீங்கன்னா சுஷுப்தின்னு பேர். கனவோட தூங்கினீங்கன்னா சொப்னகான்னு பேர். தமிழ் மாதிரி தான் சொப்னம். முழிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஜாகிரதான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தான் சொல்றேன், ஜாகிரதையா போங்கன்னு சொல்றீங்களே. நல்ல ஜாகிரதாங்கிறது அவேர்னஸ், வேக்ஃபுல்னஸ். அது இது. அதனால இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப பழையமையான சனாதன தர்மம் இது. இந்த ஸ்லோகம் சொல்றதுங்கிறது நான் கேட்டேன், யாராவது தெரியுமா? ஐயோ எல்லாரும் சொல்றேன், எல்லா சம்பிரதாயம், எல்லா மதத்தும், எல்லா ஜாதின்னு சொல்றேன். தெரிஞ்சவர்களாம் அந்த க்ஷீரசாகர். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த ராஜாவுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் நல்லது.
அதை கடைசி ஸ்லோகத்துல சொல்லிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் பேரு அது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கலாம். கடைசி ஸ்லோகம் படிச்சீங்கன்னா ரெண்டு பேரே சொல்லிட்டாரு. இங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, நான் நல்லவனா. கெட்ட ஃப்ரெண்டு இருந்தா உடனே கெட்ட குணம் வந்துடும். நல்ல ஃப்ரெண்டு இருந்தாலும் நல்ல குணம் உடனே வராது. அதனால இருந்தாலும் அப்படி ஒரு குலசேகர ஆழ்வார் அவர் சொன்னார் முதல்ல. அது ஒரே ஒரு ஸ்லோகம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன் நிவாசேதி. தூக்கத்துல வளர்றீங்கன்னா இந்த பெருமாள் பேர் சொல்லும். இவ்வளவு இத்தியாலாபினம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லச்சு நீங்க பேசும்பொழுது இன்னொரு வேடிக்கை கேளுங்க. ஹம்சர தேவின்னு ஒரு ஆந்திர பிரதேசில் ஒரு இடம் போயிருந்தேன். இங்கே பாகவதம் சேவிச்சோம், 18 ஸ்லோகம். அங்கே ஒருத்தர் இருந்தார், பார்த்தா இவர் மாதிரி இருப்பார். வந்து பார்க்கும்போது சாப்பிடறதுக்கு போச்சே வரச்சே வெளியில் வாசுதேவான்னு சொல்றார். உடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசுதேவான்னு கத்து தூங்குறவங்களும் முடிச்சுடுவாங்க. அதனால வாசுதேவ சாப்பிடுது அவர் பேசிட்டே போவார். வாசுதேவா அப்படிம்பார் எங்களை பார்த்து. நானும் வாசுதேவா. நீங்க ஒரு பெருமாள் பேரை சொன்னீங்கன்னா மற்றவா சொல்ல. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் சொன்னேன் கோதே ரங்கான்னு சொல்றேன், என்ன சாரி ராதே ரங்கான்னு சொல்றேன். ராதாவும் ரங்கனும் என்ன கிருஷ்ணனும் இந்த மாதிரி ராதா கல்யாணம் நீ கூட நடக்குது எங்கேயோ. அதனால ராதா கல்யாணம் நடக்க ராதா ரங்கான்னு சொல்றேன் அப்படின்னு. இல்லை கோதா ரங்கன்னு சொல்றது ஒரு பெரியவர்னா வயசுல இருந்தவர். பட் இதுல இருக்கார், பெங்களூர்ல இருக்கார். அவருக்கு பேரு விஹகேஸ்வரன் பேரே அழகாது. அவர் ஒரு கோவில் நடத்துறார், ஒரு எகலங்கால ஒரு கோவில் நடத்துறார், நிறைய கோவில் நடத்துறார். மேல்கோட்டையில் ஒரு கோவில் நடத்துறார். ரொம்ப வயசு 45 தான் இருக்கு. ஆனா அவர் வந்து ஒரு பெரியவற்றை சரணாகதி பண்ணி இப்போ அவர் தான் இருக்கிறதுலே பணக்கார கோவில். அந்த பெங்களூர்ல 3-4 கோவில், மேல்கோட்டையில பெரிய கோவில், நிறைய இடம், சொந்த இடம், ஒரு கோடிக்கணக்கான நிலம் தான் வச்சிருக்காரு. அவர் வந்து அவருக்கு நான் சம்ஸ்கிருதத்துல சொல்ல முடிய பாக்கியம் கிடைச்சது. என்ன பாக்கியம்னு கேட்டா வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். என்ன ஒரே ஒரு ஸ்லோகம்? ராமாயண ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? இப்ப சொன்னேன் சகரதேவ பிரபன்னாய் சரம ஸ்லோகம். அதுக்கு 2 வால்யூம் அர்த்தம் இருக்கு. 2 வால்யூம், ஒன்னொன்னு 400 பக்கம் இருக்கு. தமிழ்ல இருக்கு. அவர் தமிழ் தெரியாது, அதனால சம்ஸ்கிருதத்திலேயே சொன்னேன். அதை கேட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து அவருக்கு தமிழ் தெரியாது, கன்னடம் தெரியாது, இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ஹிந்தி தான் தெரியும். அவருக்கு 5000 பேர் வரா அவருடைய கோவில் உற்சவம் ஒரு வேளைக்கு. இதெல்லாம் அதாவது ஒரு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு சின்ன வார்த்தை சொல்லிக் கொடுத்தா நமக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்ன சிப்ர பிரசாதினின்னு பெரும் தாயாருக்கு பேர் சொன்னா அது ஞாபகம். உடனே நமக்கு அருளுபவள். சிப்ரம்னா உடனே, பிரசாதினி தெரியும், பிரசாதம். அப்படி இந்த குலசேகர ஆழ்வார் ஆரம்பிச்சார். அப்புறம் கடைசியில என்ன சொல்லணும், காலத்துல அதையும் சொன்னார். அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானேன்னு பெரியாழ்வார் துப்புடையாருங்கிற ஒரு 10 பாசுரத்துல சொன்ன மாதிரி இவர் சொன்னார். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷது மானச ராஜஹம்சா பிராண பிரயாண சமயே கபவாத பிச்சை கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. ரொம்ப சொன்னார். நிறைய நெகட்டிவாலாம் நிறைய சொன்னார். மனைவின்னு ஒரு முதல்ல பிடிச்சிட்டு இருக்கு நம்ம காலை அப்படின்னார். இந்த மாதிரிலாம் சொன்னார். நீங்க கோபம் வந்துடும். ஏன்னா அவர் இந்த சம்சாரத்தை சாரமா பார்க்கணுமே தவிர சாகரமா பார்க்க கூடாதுன்னு சொன்னார். ஒரு தமிழ்ல சொன்ன சம்சாரத்துல சாகுறோம் தமிழ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால மனைவி, மக்கள், உறவினர் எல்லாம் வேணும் நமக்கு. அதே சமயத்துல எம்பெருமானையும் நினைக்கக்கூடிய நமக்கு சந்தர்ப்பமும். குலசேகர ஆழ்வார் 40 ஸ்லோகம். சமஸ்கிருதம் கத்துக்கணும்னா அந்த குலசேகர ஆழ்வாருடைய முகூர்த்தமாக படிக்கும். இந்த பாசுரத்துல நாற்றத்துழாய்முடைய நருந்துழாய்ன்னு சொன்னார். எல்லா ஆழ்வாரும் சொன்ன மாதிரி நப்பின்னைக்காக அதாவது எருது 7 எருதுகளை அடக்கினவன் அப்படின்னு கிண்டல் பண்ணார். நிறைய பாலச்சேஷ்டிதங்களை சொன்னார் குலசேகர ஆழ்வார். அதனால இங்கே அம்மனாய்ங்கிறது குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு நாளைக்கு குசேனி என்ற ராகம்
கற்றுக்கரவை என்ற பாசுரம். அதுலேயும் எழுப்புறதுலாம் 16 பாசுரம் 15 பாசுரம் எழுப்புறதுன்னு உண்டு. எழுப்புறதுன்னா நம்முடைய மனதை உணர்த்துகிறது, நமக்கு ஒரு அறிவை அதிகப்படுத்துகிறது, அப்படிதான் சொல்லணுமே தவிர நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லை. நாம் இந்த சிறையில தான் இருக்கோம், சிறையில தூங்கிட்டு இருக்கோம். எம்பெருமான் சிறையில பிறந்தான், நாம சிறையை விட்டு வெளியில வரல, சிறையிலேயே இருக்கோம். நம்ம அப்படியே அம்மாவுடைய வயிற்று சிறையிலேருந்து பிறந்தோம், அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைங்கிற சிறையில மாட்டிட்டு முழிக்கிறோம். அதுல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய. எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கணும்னா, இப்போ எல்லாரும் சொல்றாங்க கோவிலுக்கு வந்தா கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கு, பேச எதையும் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லக்கூடாது, அவருக்கு தெரியும், அதனால பிரச்சனையெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் சொன்னேன் உதாரணத்துக்காக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.